2011 மாடல் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ, ஹுண்டாய் வென்யூ, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குற வண்டி, மிட்சுபிஷியில் சீடியா பார்க்குற வண்டி, 2010 மாடல் சஃபாரி. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். சவர்ல டவேரா. அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நேனோ. பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஹோண்டா சிட்டி. அடுத்ததை பார்க்கறது பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா. ஒரு லோ பட்ஜெட்டில் லேர்னிங் பர்பஸ் தருவாங்க தாராளம். ஹோண்டா அமேஸ் 2000 பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டினா அதுவும் மாருதி ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ. 2014 மஹேந்திரா பொலிரோனு வண்டி, ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட், மஹேந்திரா ஸ்கார்பியோ எல்எக்ஸ் வேரியன்ட். பார்க்குற வண்டி ஹூண்டா இயானு. அதான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா கேவி 100 2018 மாடல் தான் பார்க்குற வண்டி. மாருதி ஆல்டோ கேட்டன்னு இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டிகோர் 2000 பார்க்குற வண்டி. ஸ்விஃப்ட் டிசைர் 2015 மாடல் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் எலைட் i20. அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டாய். வால்ஸ்வேகன் வென்டோ ஆட்டோ வண்டி. மாருதி ஷிஃப்ட் விடிஐ டீசல் வண்டிங்கண்ணே. வண்டி ஃபோர்டு எண்டோவர் 2012 மாடல் பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் எக்ஸென்ட். இருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வென்யூ. ஒரு லோ பட்ஜெட்டில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ராஜா இருக்கக்கூடிய வண்டி தான் டொயோட்டா இன்னோவானு. தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸில் இருக்குங்க. பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸில் எப்போவுமே அடிச்சுக்கிற முடியாது. தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸ் நிறைய கார்களுடைய கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 30 காருக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது. நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கார் தெரியுனாலும் இந்த வீடியோக்குள்ளே நிறைய கார்கள் அமையுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறையா இருக்குது. வாங்க நம்ம தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸோட அப்டேட் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சிநேகிதத்தை என்கரேஜ் பண்ணுங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்மளும் சூப்பரா இருக்கனே உங்களுடைய ஆதரவோட. ஆமாண்ணே. லாஸ்ட் டைம் நல்ல வீடியோ, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஓகேண்ணே. நிறைய வண்டிகள் சேல் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 1-2 வண்டி தான் மீதி இருக்கு. மற்ற எல்லாமே நம்ம வண்டி கொடுத்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டிகிட்ட நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் விலையோட கம்மியாவே கொடுக்க போறோம். நம்ம வண்டி எல்லாமே ஒவ்வொன்றா நான் காட்ட போறோம். எல்லாமே லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட்ல இருந்து 5 சீட்டர் 7 சீட்டர் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க ஒவ்வொரு வண்டியா நம்ம ஒன்னொன்னா காமிச்சிடலாம். இங்க வச்சு காட்ட முடியாது. நம்ம எப்போ காமிக்கிற மாதிரி அந்த ஒரு வண்டியா அங்க தனியா எடுத்து போய் காமிச்சிடலாம். எப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் ரோட்ல, காமாட்சி ஹாஸ்பிட்டல் நேர் ஏத்த மாதிரி நம்ம தெருவுக்குள்ள வந்தீங்கன்னா 2வது கடை நம்ம கடை. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி கேட்லாக் நம்பர் ஃபாலோ பண்ணீங்க, ஹாயின் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்ல வந்துடும் எல்லாமே. ஸோ அதோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன டெய்லியுமே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வர வண்டி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே அந்த கேட்லாக்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற வண்டியெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துலானே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ராஜா இருக்கக்கூடிய வண்டி தான் டொயோட்டா இன்னோவானு. இது 2005 மாடலு. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரை கரண்ட்ல இருக்குண்ணே. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போதான் பெயிண்ட் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப குட் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு எனக்கு செலவே இல்லாமல் ஓடணும் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு G4 வேரியன்ட். உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும், உங்களுக்கு ரூஃப் ஏசியோட வந்துடும். சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வண்டி ரொம்ப ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங். அப்படியே எடுத்தா ரெடி டு டிரைவ்ல இருக்கு. ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கு. பின்னாடி ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்கு. இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல இன்னைக்கு டொயோட்டா இன்னோவா தேடிட்டு இருக்கோம். தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,78,000 கேட்கிறோம். அதுவும் பிக்சர் கிடையாது, சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் முதல் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வென்யூ. இது 2019 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது ஒரு டீசல் வேரியன்ட்னு. SX இருக்கையில டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு, அதாவது SXO டாப் அண்ட். இதுக்கப்புறம் ஒரு வேரியன்ட் இருக்கு, இது டாப் தான். உங்களுக்கு சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். இது 2019 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தாராளம் கிடைக்கும். அதாவது 22, 23 தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோஸ், அதாவது பேக் வைப்பர், பட்டன் ஸ்டார்ட் தவிர மற்ற எல்லாமே இதில் இருக்கும். வித் சன்ரூஃபோட இருக்கும். உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் நல்லாயிருக்கும், ஃப்ளோர் மேட் இருக்குது. வண்டியில் இல்லாத ஃபீச்சர்ஸ் கிடையாது. பேக் வைப்பரு, பட்டன் ஸ்டார்ட் தவிர மற்ற எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு ஒரு 7 மாதம் கரண்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,95,000 கேட்குறோம். 2019 மாடல் வென்யூ SX டீசல். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 6,95,000. இந்த வண்டிக்கு உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 2 லட்சம் முன்பணம் கட்டினா போது மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியை நீங்கள் வந்து நேராக டெஸ்ட் பண்ணி பாருங்கள், முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதுதான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் எக்ஸென்ட். இது பிரைம் டி சரண்டர் ஓன் கார்னு. டி போர்ட்லேருந்து ஓன் காரை சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக ஓன் போர்டில் தான் இருக்குது. இது 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே நல்ல கரண்டில் இருக்குது. உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி மேஜரான டென்ட்டு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி இன்ஜின் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இது பிரைமுங்கிறதுனால உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, லெதர் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸோடு இருக்குது. உங்களுக்கு
வண்டி ஒரு மைலேஜோ கிடைக்கிற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 2018 மாடல் 2 ஓனர் கண்டிஷனுக்கு டி சரண்டர் ஒன் கார். இன்னைக்கு ஒரிஜினல் ஒன் படம் இருந்துச்சுன்னா 2018 மார்க்கெட் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே. இந்த வண்டி டி சரண்டர் ஒன் கார். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,90,000 கேட்குறோம். அது ஃபிக்ஸட் கிடையாது. இந்த வண்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெடி கேஷோட வந்துருங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ரேட் கம்மி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ரெடி கேஷோட வாங்க. ஏன்னா லோனுங்கும் போது டி சரண்டர் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ் பெட்ரோல் வண்டிங்கண்ணே. 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டி. வெறும் 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸில் இருக்குது. இது வி வேரியன்ட்டுங்க. உங்களுக்கு அலைவில்ஸோட வந்துடும். உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்குது. ஓவரால் அவுட்லுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் இல்லை, சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு சென்னை நம்பர்னால இருக்கும். உங்களுக்கு இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும், பயனர் ஆடி சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸோடு வந்துடும். வண்டி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும்னா தாராளமாக அந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். இது 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் 80,000 மட்டும்தான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000 இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா ஒரு 1லேருந்து 1,50 இல்லை மேக்ஸிமம் 2 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குற வண்டி ஃபோர்டு எண்டோவர் 2012 மாடல். இது 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா டீசல் வண்டிங்கண்ணே. இது இருக்கிறதுல ஒரு டாப் அண்ட் மாடல் தான். உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்கண்ணே. பாடி லைனாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், ஏசி, டயர்ஸு எல்லாமே வண்டி எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காதுங்கண்ணே. இது 2012 மாடலுங்கும்போது உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஓடி இருக்குது. அதுவுமே ஃபுல்லாகவே அவங்க கம்பெனியில் தான் ஆத்தரைஸ் கம்பெனிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் வந்துடும், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி ஒரு நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஒரு 10 பேர் தாராளமாக போகலாம். அந்த வண்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஒரு 8 பேர் 9 பேர் தாராளமாக அந்த வண்டியில் போகலாம். இது 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு உங்களுக்கு டயராக இருக்கட்டும், எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் இருக்குது. எடுத்தால் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. முடிஞ்ச வரை கம்மி பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் லோன் ஆப்ஷன் ஃபோர்டுக்கு இப்போ பண்ணுறது இல்லைங்கனால ரெடி கேஷோட வாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கவோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ. நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி மாருதி ஷிஃப்ட்டு VDI டீசல் வண்டிங்கண்ணே. இது 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி, ஃபேமிலி யூஸ்க்கு வேணால் தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். வண்டி பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. வண்டி அப்படியே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டு, அது இல்லாமல் பயனர் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது. 1,22,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்பராக கம்பெனிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்ஜின் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணால் தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு 2 டயர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசு எடுத்து போட்டிருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருக்காங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. வண்டி ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,65,000. இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 1,50,000 2 ரூபா லோன் பண்ணி கொடுத்துலாம். மீதி மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். வண்டி வந்து நேராக பாருங்க, முடிஞ்சதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் டாய் வால்ஸ்வேகன் வென்டோ ஆட்டோமேட்டிக்னு வண்டி. உங்களுக்கு இது ஒரு டீசல் வண்டி. இருக்கையில் டாப் அண்ட் ஹைலைன் ப்ளஸ் தான். வண்டி உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது வண்டி. 2017, 18 ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி ஓவரால் அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். டயர்ஸ் புதுசு, அலாய்ஸ் எல்லாமே வண்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்டீரியரில் ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோஸு, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி லெதர் சீட் கவர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வண்டி ரொம்ப ப்ரீமியம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 1,43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே ப்ராப்பராக கம்பெனியில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையாம ஒரு 80 to 90% இருக்குது. வண்டி மற்றபடி எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்கா, எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும். இந்த 2017, 18 வென்டோவுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,95,000 கேட்குறோம். 2013 பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் 4,96,000. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்கும். பெரிய நெகோசியேஷன் இருக்காது. இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வெறும் 50,000 முன்பணம் கட்டுங்க, மற்ற எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துலாம். வண்டி வந்து நேராக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஜெஸ்ட்டுன்னு. இது 2018 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. உங்களுக்கு ஓவரால் அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெறும் 60,000 கிலோமீட்டர் உங்களுக்கு டீசல் வண்டியில் கிடைக்க எனக்கு ரொம்ப ரேரு. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷன். TN51 நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இது ஒரு XM வேரியன்ட்டு, XMS வேரியன்ட்டு. உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்து டுவல் ஏர் பேக் கூட வந்துடும். உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவர்ஸ், லெதர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. அதாவது செகண்ட் செட் டயர் போட்டு ஒரு 10,000 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஐடியலோட கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 கேட்குறோம். உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 350 ரூபாய்க்கு லோன் பண்ணி கொடுத்துலாம். ஒரு 1,000 1,700 நீங்கள் முன்பணம் கட்டினா போதும். இது எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம்.
நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும். வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானு எக்ஸி டீசல் வண்டிங்கண்ணா. உங்களுக்கு இது லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் காமிச்சிருந்தோம். இது வந்து சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸோட இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் டச்சப் பண்ணி ஒரு பாலிஷ் போட்டு வண்டி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்குது. இது 2018 மாடலு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு டீசல் வண்டி, வெறும் 65,000 கிலோமீட்டர் ஓடுனதுண்ணே. TN45 நம்ம திருச்சி நம்பர் தான். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இன்டீரியரில் இது எக்ஸிங்கிறதுனால ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஃப்ரண்ட் 2 பவர் 2 வந்துருங்கண்ணே. அது இல்லாமல் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் தனியாக போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு. வண்டி உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வெறும் 65,000 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே கம்பெனியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% குறையாமல் இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. இந்த 2018 மாடல் டாடா நெக்ஸானுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,35,000 ரூபா. இதில் பெரிய நெகோசியேஷன் இருக்கா, சின்னதாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் அப்படின்னா ஒரு 3லேருந்து 350 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ரிமைனிங் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதில் மைலேஜ் தான் ப்ளஸ்ஸே. உங்களுக்கு ஒரு 23-24 தாராளமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Elite i20 2016 மாடல், 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். இது ஒரு டீசல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்கண்ணே. வண்டி உங்களுக்கு ஓவரால் அவுட்லுக்கு, இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்குது. இது ஒரு டீசல் வண்டிங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+ தாராளமாக கிடைக்கும். அப்படியே உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட். உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட், பேக் வைப்பர் தவிர இதுலேயுமே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டுவெல் ஏர் பேக் வந்துடும். உங்களுக்கு சீட் கவர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் இருக்குது, கட் மேட் இருக்குது. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்கா, சின்ன சின்ன டச்சப் இருக்கும், அதாவது ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்கும். மற்றபடி மேஜராக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இது 2016 17 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், டீசல், 140 ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,30,000 ரூபா கேட்குறோம். அதுவும் பிக்சர் கிடையாது, நேராக வாங்க கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 1லேருந்து 150 முன்பணம் கட்டினா போதும். இது எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணி. அடுத்ததாக பார்க்குற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் 2015 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனுக்கு நம்ம TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். இது ஒரு பெட்ரோல் VXI வேரியண்ட்டு. வண்டி உங்களுக்கு அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனுக்கு. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குண்ணே. மற்றபடி மேஜராக ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச், ஆக்சிடென்ட் ரிப்பேர் அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாது. வண்டி நம்ம TN49 தஞ்சாவூர்லேயே ஃபுல்லாக கம்பெனியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு பவர் மே அட்ஜஸ்டட் எல்லாமே வந்துடுது. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட் இருக்குது. இது ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லாம் இருக்குண்ணே. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% குறையாமல் இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,65,000 ரூபா. உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வெறும் 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வாங்க. இது எல்லாமே நம்ம லோன் பண்ணிக்கலாம். வண்டி லோக்கல் நம்பர், ஒரே ஓனர், நல்ல கண்டிஷனில் இருக்குது. நேராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டிகோர் 2021 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு XM வேரியண்ட்டு. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அவுட்லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர், டயர்ஸ் எல்லாமே வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. மேஜர் இஷ்யூஸ் எதுவும் வண்டியில் கிடையாது. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது. இது ஒரு XM வேரியண்ட்டு. உங்களுக்கு இன்டீரியரில் ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மாருதி வண்டியில் 2021 எடுக்கணும், இன்றைக்கி 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாய்க்கு மேலே. நம்ம டிசைரே 15 பார்த்தீங்கன்னா 4,65,000 சொல்லியிருக்கோம். இது 2021 மாடல் டாடா டிகோர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பேச வெறும் 4,90,000 ரூபா. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வெறும் 50,000 70,000 முன்பணம் கட்டினா போதும். மீதி எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபேமிலி யூஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஓடனா தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதை பார்க்குற வண்டி மாருதி ஆல்டோ K10 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஒரு சின்ன வண்டியாக லோ பட்ஜெட்டில் தேடுறவங்க தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது வண்டியில் எந்த விதமான வேலை இருக்குது, டயர் மட்டும் கம்மியாக இருக்குது, அது நம்ம வேணால் போட்டு கொடுத்துடலாம். இது 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆல்டோ K10 LXI வேரியண்ட்டு. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும். அது இல்லாமல் பவர் விண்டோ 4மே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீட் கவர்ஸ் நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. 2015 மாடல், 2 ஓனர், ஆல்டோ K10 VXI. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,35,000 ரூபாங்க. அது ஃபிக்ஸட் கிடையாது, சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 150 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50,000 70,000 நீங்கள் முன்பணமாக கட்டுற மாதிரி இருக்கும். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா KU100 2018 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுண்ணே. TN68 நம்ம கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷனு. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணே. வண்டி ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர், 40,000 தான் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. உங்களுக்கு வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கும். சின்ன சின்ன டச்சப்லாம் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டி ரெடியாக வந்து இந்த டெயில் லேம்ப் நம்ம மாற்றி கொடுத்துலாம். சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது, அதை நம்ம மாற்றி கொடுத்துடலாம். உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா K2 தான். பட் இவங்க பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், முன்னாடி அதாவது 3 பேர் உட்காந்துக்கலாம், அந்த பக்கம் 2 பேர், டிரைவர் செட் 6 பேர் இந்த வண்டியில் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். இது 2018 மாடல், 2 ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 ரூபா கேட்குறோம்.
இந்த வண்டிக்கு ஒரு சிபில் ஸ்கோர் நல்லா தான் வெறும் 50,000 முன்பணம் கட்டினா போதும், மீதி எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட், வண்டி ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இயானு 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டிங்கன்னா வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். அவுட்லுக்குமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இது நம்ம TN14 தஞ்சாவூர் நம்பர் தான். 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடுது, 2 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டோட இருக்குது. உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ளோர் மேட் வந்துடுது. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டிரைவன் ஆயிருக்கு. வண்டி மற்றபடி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தராங்க, தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,35,000 தானே. அந்த 30,000 மட்டும் டவுன் பேமெண்ட்டாக கட்டினா போதும், மீது எல்லாம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். அதுக்கு உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். பார்க்குற வண்டி மஹேந்திரா ஸ்கார்பியோ LX வேரியன்ட் 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் அவுட்லுக்குமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேர் 8 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்ல வண்டி. ஒரு பொலிட்டிக்கல் லைனில் இருக்கட்டும், இல்லை எந்த ஃபேமிலி யூஸாக இருந்தாலும் தாராளமாக ஒரு 7 பேர் 8 பேர் ட்ராவலுக்கு நல்ல வண்டி. இது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அது இல்லாமல் 17 டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி ரெக்கார்ட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயருமே ஒரு 90% குறையாமல் இருக்குது. பின்னாடி டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா FC இன்சூரன்ஸ், அதாவது 11னா இந்த வருஷம் FC முடியும். இந்த வண்டிக்கு 5 வருஷம் FC ரெனியூவல் பண்ணி இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். வித் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,35,000 ரூபா. அதுவுமே ஃபிக்சர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு முடிஞ்சவரை ரெடி கேஷோட வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். வித் 5 இயர்ஸ் FC இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் 2013 மாடல், 3 ஓனர் கண்டிஷனுக்கு. இது ஒரு டீசல் வண்டிங்கண்ணே. உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 20க்கு மேலே தாராளமாக கிடைக்கும். வண்டி 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி மேஜர் டென்ட் ஸ்க்ராச், ஆக்சிடென்ட் ரிப்பேர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஒரு ட்ரெண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,90,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனியில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்பவே ஓட்டுறதுனால எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும். இது 2013 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வாங்க. வெறும் 2,95,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்ஸ்டர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டினா அதுவும் மாருதி ப்ராடக்ட்டு. ஷிஃப்ட் 2007 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது ஒரு TN 58 ரிஜிஸ்ட்ரேஷனு. வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். ஓவரால் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா FCலாம் ரெனியூல் பண்ணதுனால ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு வீடியோங்கண்ணே. இல்லை உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இன்டீரியரில் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இது மைலேஜுமே பார்த்தீங்கன்னா 20+ தாராளமாக கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை, 1,85,000 கேட்குறோம். அது ஃபிக்சர் கிடையாது. ரெடி கேஷோட வாங்க, அதுலேருந்து சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விஷயம் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஹோண்டா அமேஸ் 2015 மாடல், 16 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் கண்டிஷனுக்கு. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. நம்ம TN 68 கும்பகோணம் நம்பரு. வண்டி இதுவுமே இன்ஜின் எல்லாமே ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக்குமே பார்த்தீங்கன்னா மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் கிடையாது, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது நம்பருமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி 30 வண்டி நம்பரு. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் டிரைவன் ஆயிருக்கு. வண்டி ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச் ரெண்ட் மட்டும் இருக்கும். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 90% குறையாமல் இருக்குது. இதுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,35,000 ரூபா. அந்த 30,000 மட்டும் முன்பணம் கேட்டால் போதும், மீது எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். அதுக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். மஹேந்திரா பொலிரோனே. இது 2012 மாடல். இது ஒரு SLE வேரியன்ட்டு, 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இதுவுமே வண்டி உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக்குமே சின்ன சின்ன ரஸ்டிங் ஒர்க் பார்த்துருக்காங்க, அது பேஸ்ட் ஒர்க் பார்த்ததோட இருக்குது. மற்றபடி வண்டி பாடி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டி இன்ஜின் ரொம்ப நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு SLE வேரியன்ட்டுங்க. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் மட்டும் வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்கண்ணே. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50% மேலே இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டி கரண்டில் இருக்குது. இது 2012 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்சர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் ரெடி கேஷோட வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணவும் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ 2014 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட்டில் வர அதே குவார்டர் ஜெட் மல்டி ஜெட் இன்ஜின் தான் வரும். வண்டி உங்களுக்கு இன்ஜின் ரொம்ப நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். வண்டி மற்றபடி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு இது இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும்,
பவர் ஸ்டீரிங் வந்துடும். ஃப்ரண்ட் 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அது இல்லாமல் சென்ட்ரல் லாக் ரிமோட் தனியாக போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுவுமே நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வித் ஏசியும் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி 2014 மாடல் ஸ்விஃப்ட்டாக இருக்கட்டும், இல்லை 2014 விஸ்டா எடுக்க போனால் கூட இன்றைக்கி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணவே வெறும் 1,49,000 கேட்குறோம். அது பிக்சர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துலாம். ரெடி கேஷோட வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸு, உங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துலாம். நேராக வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் லேர்னிங் பர்பஸ் தருவாங்க. தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது 2000 மாடல் மாருதி 800. இது 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்டில் இருக்குது. பாடியில் என்ன இருக்கட்டும், இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2000 மாடலாக இருந்தாலும் வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியரில் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே இருக்குது. இது 2000 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட் வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது. பாடியில் மேஜர் ரஸ்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இது பார்க் அண்ட் செல் வண்டி தான். இதுக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 68,000 கேட்குறாப்புல. அதுவுமே அவர் ரொம்ப ஃபிக்ஸடாக கேட்டிருக்காப்புல. நேராக வாங்க, அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் முன்னே முடிஞ்சால் பண்ணி கொடுத்துடலாம். நேரம் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் லேர்னிங் பர்பஸ் தராங்க. தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியா 2011 12 ரெஜிஸ்ட்ரேஷன், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. அவுட்லுக் எல்லாமே ஃபுல்லாக பெயிண்ட் டச்சப் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டி ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குது. இது 2012 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. அதெல்லாம் மியூசிக் சிஸ்டம், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்தது. உங்களுக்கு சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு, கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குண்ணே. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட் தேடுறவங்க தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது 2011 12 ரெஜிஸ்ட்ரேஷன், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு, டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் ஒர்க்கிங்கில் இருக்குது. எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் முதல்ல நம்ம கேட்ட விலையெல்லாம் 3,50,000 40,000 கேட்டிருந்தோம். இந்த வண்டி இப்போ நம்ம கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,95,000 மட்டும் தான் கேட்குறோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. சின்னதாக கம்மி பண்ணி கொடுக்கலாம், பெரிய டிஃபரெண்ட்டில் கொடுக்க முடியாது. நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஹோண்டா சிட்டி. இது 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா. இது நம்ம TN 38 திருப்பூர் நம்பர் தான். வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷன். இது ஒரு டீசல் வண்டினே. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20+ தாராளமாக கிடைக்கும். அவுட்லுக்கில் மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் பார்க்க முடியாது. மைனர் சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது 14 மாடல் 2 ஓனர்னே. உங்களுக்கு இது இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். அது இல்லாமல் ஆட்டோ ஏசி, டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 22 தாராளமாக கிடைக்கும். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்கண்ணே. இன்றைக்கி ஹோண்டா சிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 450 4,300 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரே விலையாக 4 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா 1 லட்சம் மட்டும் முன்பணம் கட்டுங்க, மீது எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2014 மாடல் 2 ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நேனோ 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு லோ பட்ஜெட்டில் நல்லா இருக்கும். ஓட்டி கற்றுக்கணுங்கிறவங்க தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கலாம். நல்லா உயரமாக இருக்கும் தாராளமாக வண்டியில் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து கற்றுக்கிறதுக்கு, ஓட்டுறதுக்கு, லோக்கலில் ஓட்டிக்கிறதுக்கு, ஒரு மலையில் நினையாமல் போகணும் அந்த மாதிரி தாராளம். எனக்கு நார்மலாக ஒரு ஆக்டிவாக பைக் எடுக்கணும் 40,000 50,000 ஆகுது. அந்த வண்டியோட பட்ஜெட் தான் இந்த வண்டியோட பட்ஜெட்டுமே. இது 2011 மாடல் 2 ஓனர் 4 டயர் பாருங்கள், பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது ஃபிக்ஸட் ப்ரைஸாக 58,000 கொடுக்கலாம். வெரி ஃபைனலாக ஃபிக்ஸடாக ஒரு 58,000 கொடுக்கலாம். இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தரவங்க தாராளம் வண்டி சூஸ் பண்ணி பார்க்குற வண்டி செவர்லெட் டவேரா 2006 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குன்னு. இது ஒரிஜினல் ஓன் போர்டு காரு, எல்டி வேரியண்ட்ண்ணே. இது உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசி எல்லாமே வந்து எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணே. உங்களுக்கு ஒரு 10 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணி ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணால் அந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இது 2006 மாடல் 2 ஓனர் தஞ்சாவூர் ஆர்டிஓவில் தான். எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இல்லை. மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. 4 பவர் விண்டோ ஏறி இறங்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட்டு, ரூஃப் ஏசி எல்லாமே நல்லா வேலை. சீட் கவர்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. சின்ன டிங்கரிங் ஒர்க்கு, ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்து வேலை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷன். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 10 பேர் போக தாராளமாக அந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 2006 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரிஜினல் ஓன் போர்டு. உங்களுக்கு ஒரு டாப் மாடல் கார் தான் அப்போ வந்ததில். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் இருக்கிற கண்டிஷனில் 1,90,000 கேட்குறோம். சின்னதாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி. லோ பட்ஜெட்டில் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். 2007 அல்டோ 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸுமே கரண்டில் இருக்குது. வண்டி ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குண்ணே. பாடி அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் ஃபேடெல்லாம் இருக்குது. டாப்பு பேனட்லாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது. சின்ன மைனூட் ரஸ்டிங்லாம் இருக்குங்கண்ணே. வண்டி மற்றபடி இன்ஜின் ஏசி நல்லா ரன்னிங்கில் இருக்குது. 4 டயர் ஆவரேஜ் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியரில் உங்களுக்கு டபுள் டென் செட் வச்சிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குது. ஒரு லேர்னிங் பர்பஸ் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுங்க, தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா to 15 ரூபாய்க்கு செலவு இருக்கும் வண்டியில். மற்றபடி வண்டி நல்லா ரன்னிங்கில் இருக்குது. இந்த 2007 மாடல் அல்டோக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 98,000. அது ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் வரும்.
நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். 2010 மாடல் சஃபாரி 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா ஒரு ஃபேன்சி நம்பர். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 1. வண்டி நம்ம கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஃபேன்சி நம்பரோட இருக்குது. ஓவரால் அவுட்லுக் பாடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது. கொஞ்சம் ஃபேட்னஸ் சின்ன சின்ன ரெஸ்டிங் மட்டும் இருக்குங்கண்ணே. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர், நல்ல பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது கல் டயர்னு சொல்லுவாங்க, நல்ல பிராண்ட் நியூவாக பெரிய டயர் போட்டிருக்காங்க. 2010 மாடல் 2 ஓனர். இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கிற கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இல்லை, நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ, ரூஃப் ஏசி, உங்களுக்கு பக்கெட் சீட்டோட போட்டிருக்காங்க. 2 சீட்டுமே எல்லா சீட்டுமே உங்களுக்கு பக்கெட் சீட் மாதிரி தான் வரும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங். பாடி மட்டும் சின்ன சின்ன ரஸ்டிங் எல்லாமே இருக்குது. மற்றபடி எலக்ட்ரிக்கல் வைஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இந்த 2010 மாடல் 2 ஓனர் சஃபாரிக்கு நமக்கு 5 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,15,000 கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, சின்ன கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி மிட்சுபிஷியில் சீடியா 2006 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வண்டிங்கண்ணே. உங்களுக்கு லான்சர் நிறையா கிடைக்கும். சீடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். வண்டி இதுவுமே நல்லா மெயின்டைன் பண்ணிங்கண்ணே. ஓவரால் அவுட்லுக் பாடி எல்லாமே ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு 2 டயர் புதுசாக போடுறாங்க, பின்னாடி டயர் ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. நம்பருமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட்ஸ். இது 2வது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டி நம்ம எடுத்தே கொடுத்துடலாம். இது 2006 2 ஓனர் 5 இயர்ஸ் எஃப்சி நம்ம ரினியூல் பண்ணியே கொடுத்துடலாம். உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக சீட் கவர்ஸு, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். 12 ஏர் பேக் வந்துடும். அலாய்ஸ், இது ஃபுல் டாப் அண்ட் மாடல் தான். உங்களுக்கு பவர் மே அட்ஜஸ்டோட வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,20,000 கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு 5 வருஷம் எஃப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துலாம், 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம். மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். இது ஒரு பெட்ரோல் வண்டி. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேஜர் பெயிண்ட் வேலை, டிங்கரிங் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டு. உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணே. உங்களுக்கு ஃப்ளோர் மேட், கட் மேட், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரை கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸுமே கரண்டில் தான் இருக்குது. இந்த 2008 மாடல் 4 ஓனர் ஸ்விஃப்ட் டிசைர் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,80,000. அதுவுமே சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இதை பார்க்குறது ஹுண்டாய் வென்யூ 2019 மாடல் 2 ஓனரில் இருக்குது. இது ஒரு எஸ்எக்ஸ் டிசிடிண்ணே, டாப் மாடல் ஆட்டோமேட்டிக்ண்ணே. உங்களுக்கு டர்போ இன்ஜினில் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் வந்துடும். 2019 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. TN76 நம்ம திருநெல்வேலி நம்பரு. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே. எடுத்தால் எந்த விதமான வேலையும் கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்து ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும். 65,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். இதில் உங்களுக்கு இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. பட்டன் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். சன்ரூஃப் வந்துடும். உங்களுக்கு ரியர் ஏசி, பேக் வைப்பர் தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு இருக்கும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே. 65,000 தான் ஓடி, ஃபுல்லாக ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். 4 டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு, ஆட்டோமேட்டிக்ண்ணே, டிசிடி கியர் பாக்ஸு. இந்த வண்டி 2019 மாடல் வென்யூக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,45,000 கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இது இருக்கையில் ஹைரன் மாடல். நேராக வாங்க, விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். 2011 மாடல் ஆல்டோ எல்எக்ஸ்ஐ. இது ஒரு 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. வண்டி இதுவுமே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி யூஸ் தேவைன்னா தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். வண்டி மற்றபடி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2011 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எல்லாமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு கரண்டில் தான் இருக்குது. இல்லை இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங் வந்துடும். அதெல்லாம் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் லேர்னிங் பர்பஸ் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வேணால் தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். டயர்ஸ் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இந்த 2011 மாடல் ஆல்டோக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 கேட்குறோம். அது பிக்சர் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்.